பூஜா, என்ன இது? என்ன இந்த நேரம் பார்த்து நீ இவ்ளோ அலங்காரம் பண்ணி ரெடி ஆயிட்டு இருக்க? ஏண்டா அக்கா சீமந்தத்துக்கு போவேனா? அதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். பா, உனக்கு அது வரைக்கும் ஞாபகம் இருக்கே. நல்ல வேலை, உனக்கு தான் ஃபங்க்ஷன் நினைச்சு நீ ரெடி ஆகுறியோன்னு நினைச்சேன். எப்ப பார்த்தாலும் எனக்கு கிண்டல் பண்ணிட்டே இருக்க. வேற வேலையே இல்லையா லூசு? அது ஒண்ணும் இல்லடா வினோத், எல்லாம் ஒரு ஒத்திகை தான். அடுத்து பூஜாவோட சீமந்தத்தை நடத்த போறோம்னு சொல்லாம சொல்றா. என்ன பூஜா, அப்படித்தானே? ஐயோ அத்தை, நீங்களும் இவன் கூட சேர்ந்துட்டீங்களா? போங்க அத்தை, அதுக்குள்ள என்ன அவசரம்? எனக்கு முன்னாடி செல்வி அண்ணி இருக்காங்கல்ல. நம்ம வீட்ல அடுத்த வளகாப்பு செல்வி அண்ணிக்கு தான். நீ சொல்றது சரிதான் அத்தை. எனக்கெல்லாம் இன்னும் 2-3 வருஷத்துக்கு ஃப்ரீயா இருக்கணும் அத்தை. உடனே குழந்தை எல்லாம் என்னால பெத்துக்க முடியாது. இப்ப இருக்க பிள்ளைங்க எல்லாம் தள்ளி தள்ளி போடுறீங்க. அறுவடையிலேயே பயிர் செய்யணுமா? அப்புறம் குழந்தை வேணும்னு ஆஸ்பத்திரியா ஏறுவீங்க. பார்த்து புரிஞ்சு நடந்துக்க. இங்க பாரு, இது உனக்கு தேவையா? நீ மேக்கப் போட்ட வரைக்கும் எல்லாம் போதும். அங்க பாரு, பெரியமா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. நீ போய் ஹெல்ப் பண்ணு. அவ்வளவுதான் முடிஞ்சது. போங்கறல்ல, போ. அத்தை, இதெல்லாம் நான் எடுத்து வைக்கிறேன். நீங்க வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. வேற வேலையா? எல்லாத்தையும் முடிச்சாச்சு. சமையல் வேலை மட்டும் இருந்துச்சு. அதையும் உங்க அண்ணனும் அண்ணியும் பாத்துக்கிறாங்க. கிச்சன் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன அதான் இந்த வேலையாவது பாக்கலாமேன்னு வந்தேன். பெரியமா, அவங்க காய்கறி கூட என்ன வெட்டி கொடுக்க விடல. எல்லாத்தையும் ஸ்பெஷலா பண்றேன்னு சொல்லிட்டு அக்காவும் மச்சனும் கால்ல இருந்து ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க, தெரியுமா? இருக்காதா பின்ன. வேலு அண்ணனுக்கு மகா அக்கான்னா ரொம்ப உயிர். அவங்க சொல் பேச்ச மீறி அண்ணன் ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. எல்லாம் நம்ம கல்யாணத்துல நடந்த பிரச்சனையால பெரிய இடைவேளை வந்துருச்சு. அதெல்லாம் போக போகுது. இந்த வருஷம் நம்ம பிரிஞ்ச குடும்பம் ஒண்ணு சேர போகுது. அந்த சந்தோஷத்துலதான் அண்ணன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. சரியா சொன்ன பூஜா. உங்க அண்ணன் அப்படிதான் தலைகால் புரியாம அங்க சமைச்சிட்டு இருக்காரு. என்னது அத்தை சமைச்சிட்டு இருக்காங்களா? அப்போ நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். நில்லு, எங்க கிளம்பிட்ட? இங்கே இவ்வளவு வேலை இருக்கு, அதை விட்டுட்டு அங்க போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண போறியா நீ? அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீ இங்கே பாரு வேலைய. வேண்டாம் வினோத், நீ வந்ததுல இருந்து என்ன வம்பிழுத்துட்டே இருக்க. இரு அத்தை போட்டோம், நான் அப்புறமா வச்சுக்கிறேன். அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். போ, போய் வேலைய பாரு, போ. தட்டெடு. பெரியமா, அத்தை இதெல்லாம் காலையில இருந்து பெரியப்பாவை ஆளே காணோம், எங்க போயிட்டாரு? டேய், சமையல் வேலைக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொன்னாருடா. என்னாச்சுன்னு தெரியல, ஆளையும் காணோம். கொஞ்சமா போட்டு போவேன். டேய், என்ன உப்ப போட்டயா இல்லையா? எல்லாம் போட்டாச்சுப்பா. சரி வேமா. சரி நான் கூப்பிடுறேன். மாப்ள. மாமா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சுல்ல? ரெடி மாமா. ஏன் மாப்ள, இப்பதான் கிளறிட்டே இருக்கீங்க, இன்னும் பாத்திரத்துல வேற போடணும். இன்னும் 1 மணி நேரத்துல கிளம்பணும் மாப்ள. இதுக்கு தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன், நீங்க வேணான்ட்டீங்க. ஐயோ மாமா, எல்லாம் ரெடியா இருக்கு மாமா. எடுத்து பாத்திரத்துல வச்சுட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இல்ல மாப்ள, லேட் ஆயிட போகுதுன்னு சொல்றேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க பேசாம மட்டும் உட்காருங்க. அப்பா, எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க முதல்ல போயிட்டு அம்மா கிளம்பிட்டாங்கன்னு பாருங்க. சரி, சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. சரிப்பா. வேலு. ஏன் செல்வி, மாமாவால 5 நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார முடியாதுல்ல? ஆமா வேலு, ஊர்ல சும்மாவே இருக்க மாட்டாரு. செடியை விட்டுறேன், தோட்டத்துக்கு தண்ணியை பாய்ச்சுறேன்னு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அதுவும் இல்லனா அப்படியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருவாரு. அங்கேயும் இவரு சும்மா உட்காந்துட்டு இருக்க மாட்டாரு. ஏதாவது பஞ்சாயத்துன்னு கூட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. அப்படி இருந்த மனுஷன் ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் தான் வேலை செய்யறதை நிப்பாட்டிட்டாரு. அதுவும் நான் ஸ்ட்ரிக்டா சொன்னதுனால அமைதியா இருக்காரு. இல்லனா அவராவது சும்மா இருக்கிறதாவது. செல்வி, இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்க, கை காட்டுங்க. வேலு, உங்களுக்கு தெரியாதா? ஊரெல்லாம் உங்களோட சமையல பத்தி பேசுறாங்க, நீங்க என்னடானா என்கிட்ட கேக்குறீங்க? ஏங்க, ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் வீட்ல இருக்க நீங்க தானங்க எனக்கு ஹெட். நீங்க சொல்றதுதான் நான் கேட்க முடியும். இந்தாங்க பிடிங்க. இப்படி ஏதாவது சொல்லியே கரெக்ட் பண்ணிடுங்க. கொடுங்க. இந்தாங்க பிடிங்க. வேலு, நல்லா இருக்கு. லைட்டா உப்பு மட்டும் போட்டுருங்க. பாத்தீங்களா, இதுக்கு தான் நீங்க வேணும் அப்படின்னு சொல்றது. வருஷமா அக்காவோட ஏக்க செல்வி இது. குழந்தை இல்லாம ஒரு நல்ல காரியத்துக்கு போக முடியாம, அங்க இருக்க முடியாம அவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு. நம்ம இந்த சீமந்தத்தை நடத்துறத பார்த்து
அவங்களோட 15 வருஷத்து ஏக்கம் இதோட போயிடணும். அந்த அளவுக்கு சீரும் சிறப்புமா பண்ணிடணும். பண்ணிடலாம் வேலு.